இப்போ பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு வந்து மாசம் வந்து 3000 கோடி தமிழ்நாட்டில சம்பாரிக்கிறாங்க. இந்த 3000 கோடி இன்டூ 10 மாசம் போட்டாலே 30,000 கோடி. 12 மாசம் எடுத்துட்டீங்கன்னா 36,000 கோடி. இந்த மாரி 5 வருஷத்தில இவங்க பண்ண ஊழல் மட்டும், லஞ்சம் காசு மட்டும் பார்த்தீங்கன்னா, 1,50,000 கோடி வரைக்கும் நான் சொல்றது ஒரு குத்து மதிப்பா நான் சொல்ற விஷயம். இது வந்து ஏஜென்சிஸ் தான் இத வந்து கரெக்ட்டா மணல்ல எவ்வளோ கொள்ள, அது போக அப்ரூவல் வாங்குனதுலயும், அது போக லிக்கர் டாஸ்மாக்ல இவங்க எவ்வளோ ஊழல் பண்ணாங்க. இந்த மாரி எல்லா ரியல் எஸ்டேட்ல இவங்க எவ்வளோ ஊழல் பண்ணாங்க. இந்த மாரி எல்லா செக்மெண்ட்லயும் இவங்க எவ்வளோ ஊழல் பண்ணாங்கிறது வந்து இவங்களுக்கு தான் அ தெரியும். ஸோ, இவ்வளோ காசு புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல, ஆதவ் அர்ஜுனாவ வந்து செட் பண்ணி அ திரு சபரீஷன் அவர்கள் வந்து அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ப்ளஸ் இதுக்கு எவ்வளோ காசு குடுத்தாலும் நான் ஆரம்பத்துலேருந்தே இந்த குற்றச்சாட்டு வச்சுட்ருக்கேன். அவர் வந்து தனியா விஜய் அவர்கள டிவிகே தலைவர கண்டிப்பா தனியா தான் கொண்டு போவாரு. இவரோட அஜெண்டா வந்து இவருக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆல்ரெடி ஃபண்டிங் குடுத்துட்டாங்க. குடுத்தது போக பேலன்ஸ் இவரு இப்ப வந்து இந்த வேலைய முடிக்கல. முடிச்சதுக்கப்புறம் இல்ல கச்சிதமா முடிச்சுட்டாருன்னா, பேலன்ஸ் பேமெண்ட் வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் குடுக்கறதா வச்சிருக்காங்க. இத தான் நான் வந்து ஆரம்பத்திலேருந்தே இவரோட பத்தி நான் தெளிவா சொல்லிட்டுருக்கேன். அதே மாரி இவர் வந்து ப்ரொஃபஷனல்ல மட்டும் இல்லாம கட்சிய டேக் ஓவர் பண்றது, இவரு வந்து தாவேகாவ டேக் ஓவர் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாப்ல. அதே மாரி சப்ரீஷன் வந்து திமுகவ டேக் ஓவர் பண்ணணும்னு இவங்க ஒரு தனி பிளான் போடுறாங்க.